வணக்கம் மக்கள்ஸ். இப்போ என்ன டாபிக்னா தங்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் தனியாக வச்சுட்டு முதல்ல பாசிட்டிவ் பற்றி சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த படத்தில் பாசிட்டிவ் அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா சியான் தாங்க. ஏன்னா இந்த படத்துக்கு ஒரு இந்த அளவுக்குலாம் நம்ம எஃபெக்ட் போடுவாரா அப்படின்னு நம்ம நினச்சி கூட பார்க்கல. அவரோட நடிப்பு எல்லாமே ஒரு உணர்ச்சிகரமாக வந்துட்டு என்னடா இது அப்படின்னு நம்ம இருக்குது. சியான் விக்ரம் கண்டிப்பாக அவர் நடிப்புக்காக ஆக்ட்ஸ் ஆஃப் யூ நான் சொல்லிக்கிறேங்க. ரெண்டாவது பாசிட்டிவ், அந்த டேனியல் அந்த வெள்ளைக்காரன் நடிச்சிருக்கான். அந்த வெள்ளைக்காரன் ஒரு கேரக்டர் இருக்கே செம்மையாக வடிவமைச்சிருக்காரு பாரஞ்சித். ஏன்னா அவரோட சில வெள்ளைக்காரங்களாம் நடிக்கும்போது டெய் அப்படின்ன மாரி இருக்கும், என்னடா இது வேலை வந்து இப்படி போயிட்டுருக்கு அப்படின்ன மாரி இருக்கும். அதெல்லாம் எதுவுமே கிடையாது, செம்மையாக நடித்து செம்மையாக பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தோட அந்த பசுபதியாக இருக்கட்டும், அப்புறம் கூட இருக்க கேஸ்ட் அண்ட் க்ரூ பார்வதியாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் என்ன தேவையோ அதுக்கெலாம் பர்ஃபெக்டாக செம்மையாக நடிச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட மெயினான ஒரு பாசிட்டிவ் சொல்லணும், ஜிவி பிரகாஷோட மியூசிக் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஜிவி பிரகாஷ் வந்து இந்த அளவுக்கு போடுறாங்க, ஏன் யாரும் புக் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கும் தெரியல. கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஒரு எப்படி சொல்கிறது, சியான் ஒரு பக்கம் நடிக்கிறாரா, மியூசிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஜிவி பிரகாஷ் நடிக்கிறாரு. ஏன்னா அந்துமே ரெண்டும் கலந்து அப்படியேப்பா செம்மையான பூஸ் பம்ப் சீன்ஸ்லாம். ஏன்னா இன்ட்ரோ பிளாக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவல் நான் சொல்லுவேன். ஒரு அண்ட் இதெல்லாம் வந்து இந்த படத்தில் பாசிட்டிவாக தெரிஞ்சு. இப்போ நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் நெகட்டிவ் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, என்னோடய கருத்து இந்த படத்தில் ஒரு சிஜி ஒர்க், அந்த சிறுத்தை கூட ஒரு சண்டை போடுறாரு, அது வந்து பார்க்கும்போது டேய் என்னடா இது படம் நல்லா தாண்டா போயிட்டுருக்கு, இது எதுக்குடா உங்களுக்கு அப்படின்ற மாரி இருக்குது. அதை மட்டும் தவிர்த்துருக்கலாம். நடுவில் ஒரு சிஜிலாம் கொஞ்சம் வருது, அதெல்லாம் வந்து இந்த படத்துக்கு எதுக்குடான்ற மாரி இருக்குது. அது கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தால் ஒரு பர்ஃபெக்டான ஒரு மூவியாக இருக்கும். அதுதான் எனக்கு நெகட்டிவாக தெரிஞ்சுது. சூனியக்காரி ஓகேங்களா, அதான் நம்ம மாளவிகா மோகன் அவங்க வந்து இந்த கேரக்டருக்கும் கொஞ்சம் வேறு ஆளை போட்டிருக்கலாம். அவங்களுக்கும் இதுக்கும் நம்ம என்னடா இது மாளவிகா மோகன் வந்து இந்தமாரி ஒரு கேரக்டர் நடித்தா யாரா ஏற்றுக்க முடியும் அப்படின்ற மாரி எனக்கு தோணுது. அவங்க கேரக்டர் மட்டும் மாற்றிருக்கலாம் என்னோடய கருத்து. ஆனால் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு செம்மையான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க, ஆனால் இந்த கேரக்டருக்கு அவங்களுக்கு சூட் ஆகலை அப்படின்னு நான் என்னோடய கருத்தை நான் சொல்ல விருப்பப்படுறேன். இது எனக்கு கொஞ்சம் நெகட்டிவாக தோணுச்சு. இந்த படத்துக்கு எவ்வளோ ரேட்டிங் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, நம்ம விக்ரமுக்காகவும் பாரஞ்சித்துக்காகவும் கண்டிப்பாக 10/8 கண்டிப்பாக கொடுக்கலாம். அதுக்கு தகுதியான திரைப்படம் நான் சொல்ல விருப்பப்படுறேன். அண்ட் இதை சொல்கிறதுக்காக தான் எப்படி மேக் பண்ணேன். மேலும் ஒரு சுவாரஸ்யமாக சந்திக்கிறேன். See you. Bye guys. Bye Nanba.